அந்த படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு பின்னால் அவருக்கும் கார்த்திக்கும் இடையே ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்கள் வந்தது அந்த படத்துடைய வெளியீட்டில். அப்போல்லாம் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? நான் 2 பேர்ட்டுமே பேசுவேன் சார். அப்படியா? 2 பேர்ட்டும் பேசுவேன். 2 பேர்ட்ட மட்டும் இல்லை. நான் பருத்திவீரன் படத்துடைய உருவாக்கத்தின் போது கார்த்தி இந்த அளவு பேர் வாங்குவார் அந்த படத்தில் நீங்கள் தோணிச்சா உங்களுக்கு? கண்டிப்பாக சார். அப்படியா? ராமில் நீங்கள் ஜீவாவை பார்க்குறீங்க, பருத்திவீரில் நீங்கள் கார்த்தி பார்க்குறீங்க. ஆனால் நான் அமீரை தான் பார்க்குறேன். என் ஒய்ஃபு ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க வந்தாங்க. அவங்களே பார்த்துட்டு அமீரை நடிக்க வரலாமே, இவ்வளோ நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு நான் திட்டினேன். நீ பாட்டு சும்மா இருமா, அவர் காதில் இதில் வந்து சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. பருத்திவீரன் படத்துடைய உருவாக்கத்தின் போது கார்த்தி இந்த அளவு பேர் வாங்குவார் அந்த படத்தில் நீங்கள் தோணிச்சா உங்களுக்கு? கண்டிப்பாக சார். அப்படியா? ராமில் நீங்கள் ஜீவாவை பார்க்குறீங்க, பருத்திவீரில் நீங்கள் கார்த்தி பார்க்குறீங்க. ஆனால் நான் அமீரை தான் பார்க்குறேன். ஏன்னாக்கா எல்லாமே அவர் நடித்து காட்டுவார். இந்த செகண்டில் தான் உன் கண்ணு சிமிட்டணும், இந்த செகண்டில் தான் அந்த கையை வரணும் அப்படின்னு அவ்வளோ ப்ரிசைஸாக ஷாட் வாங்குவார். ஸோ அது எல்லாமே அவர் பண்ணி காட்டுவார். அப்படியே பண்ணாலே போதும். அந்த மாதிரி அமையுது. என்ன விட்டுருங்க சார், நான் சினிமாவில் என் ஒய்ஃபு ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க வந்தாங்க. அவங்களே பார்த்துட்டு அமீரை நடிக்க வரலாமே, இவ்வளோ நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு நான் திட்டினேன். நீ பாட்டு சும்மா இருமா, அவர் காதில் இதில் வந்து நடிக்க போயிடப்போகிற ஒரு நல்ல டைரக்டர், காதில் விழுந்துருச்சு அதில் ஒரு நல்ல டைரக்டர், அப்புறம் மேக்கப் போட்டு அவர் பாட்டு நடிக்க போயிட போகிறாரு. அதான் நடந்துச்சு. அது என் ஒய்ஃபு இப்பயும் சொல்லுவாங்க, சார் நான் இன்றைக்கி சொன்னல உங்கள்கிட்ட அப்படின்னு. அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சார். ஜீவா வச்சு ஒரு 5-6 படம் பண்ணிட்டார். அதனால் பிரச்சனை இல்லை. கார்த்திக் படம். அப்போ அமீர் ஒன்று ஒன்றா இம்ப்ரூவ் பண்ணார். ஃபஸ்ட் டேக்கு 2வது டேக்கில் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணார். ஒரு புது ஆர்டிஸ்ட்டை அது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணுறதுக்குல்ல ஒரு டைரக்டர் சொல்கிறது எனக்கா ஒரு நான் பண்ணுறேன் அப்படின்னும்போது கையை பார்ப்பாரா, முகத்தை பார்ப்பாரா, டைலாகை பார்ப்பாரான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லாமே கிராஸ் பண்ணார். அதுதான் கார்த்தியோட பெரிய சக்ஸஸ் நான் பார்க்குறேன். எனக்கு அது படம் பண்ணுறவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று விட்டுருவாங்க. அந்த கேரக்டர் திரையில் வடிச்சிருக்காங்க. அதான் சார். அப்போ இந்த கையோட இந்த உடல் மொழியும் ஒன்று இருக்குல்ல, அது அந்த இடத்துக்கு வரணும். அந்த டைலாக் கரெக்டாக இருக்கணும். அந்த தலை எல்லாமே அந்த டயத்தில் அது நடக்கணும். அப்போ அது ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கஷ்டம். ஒரு பெரிய நடிகர்களே கஷ்டப்படணும் சார். நான் இன்றைக்கி வந்து சொன்னேன், அமீர்கிட்ட ஒரு பெரிய நடிகர் வந்தால் கஷ்டப்பட்டு தான் நடிக்கணும். எனக்கு அவர் அவ்வளோ எதிர்பார்ப்பார். அவர் தப்பாக சொல்ல வரல, அவ்வளோ அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் வேறு. அவர் அது என்ன வேணுமோ அதுக்காக போய்கிட்டே இருப்பார். டேக்கு மேல் டேக் போய்கிட்டே இருப்பார். அது அவருக்கு கரெக்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் நம்ம வெளியேந்து பார்க்கும்போது எதுக்குடாங்க 18 டேக்கு 20 டேக்கு போகிறாருன்னு நினைப்போம். ஆனால் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். பர்ஃபார்மன்ஸ்னு நீங்கள் கண்ணை மூடிட்டு அமீர்கிட்ட ஒப்படைச்சிடலாம். எனக்கு நடிக்கவே தெரியாது, நான் போய் நின்னா கூட என்னை ஒரு நடிகராக ஆக்கிடுவார். அது அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் எனக்கு கவலை கிடையாது. ஒரு நடிகராக ஒருத்தர் அங்கே சக்ஸஸ் ஆகும்னா அது அமீர்கிட்ட போனால் ஈஸியாகிடலாம். ஈஸியாகனாக்கா கண்டிப்பாக ஆகிடுவார், கஷ்டப்படணும், அவ்வளோதான். ஸோ அது அப்படி தான் ஒரு விஷயம். இப்போ என்னக்கா யார் ஹீரோயின் கேட்டால் அப்போ வந்து பிரியாமணின்னு பொண்ணு தெரில மாரி யாருன்னு. சரி இருங்க நாளைக்கு வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு அடுத்த நாள் வராங்க. பிரியாமணியும் அவங்க அம்மாவும் வராங்க, நானும் அமீர் உட்காந்துருவேன். இவங்க தான் நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் பிரியாமணியை பார்த்துக்கிட்டே இருக்கேன். பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா எல்லாம் முடித்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கிளம்புறேன். அப்போ நானும் அமீரும் அவங்கள கூப்பிட்டு போகும்போது சூட்டுக்கு அளவு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. சார் வில்லேஜ் படம் நீங்கள் ஆஃப் சாரின்னீங்க அப்படின்னு. இல்லை இதுக்கு இல்லை, நேஷ்னல் அவார்டு வாங்கும்போது போட்டுக்கிறதுக்கு 2 பேருமே சொன்னோம். என்ன கான்ஃபிடென்ஸு. அதே மாதிரி நேஷ்னல் அவார்டு வாங்கினவொன்னே ஃபஸ்ட்டு ஃபோனு எனக்கு அடிக்கிறாங்க. கிரேட். இன்னும் சார் நீங்கள் 2 பேரும் சொன்னது அப்படியே நடந்துச்சு சார் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக எனக்கா அதுக்கு நீ ஒர்த்து டிசர்வ். எப்படி முதல் பார்வையில் முடிவு பண்ணீங்க? கதை, அந்த கதை இருக்குல்ல சார், பர்ஃபார்மன்ஸு அமீர் வாங்கிடுவார்ன்றது அந்த கான்ஃபிடன்ஸ். அந்த கதை ஒன்று இருக்குல்ல,
அது டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் அந்த பொண்ணு தான் மேலே ஏறி நிற்கும். கரெக்ட். அது ஒன்று இருக்குது, டைலாக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸு இது என்ன வாங்குவாருன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் எனக்கு அந்த சைடில் எனக்கு பயமே இல்லை. நம்ம கதையாக பார்க்கும்போது, சீன்ஸாக பார்க்கும்போது டெஃபினட்டாக அந்த பொண்ணு ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறி தான் நிற்கும் அப்படின்னு நல்லா தெரியுது. ஸோ அதனால தான் அந்த வார்த்தை அங்கே பேசப்பட்டது. ஸோ அதே மாதிரி அது நடந்துச்சு. அது ஸோ அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ட். அது அமீரும் சொன்னார், நேஷ்னல் அவார்டு இந்த பொண்ணுக்கு. எல்லாத்துக்குமே அது அமையாதுல்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் அமைக்கும். பார்க்கும்போது இந்த சீனு எல்லாம் நிற்குதுன்னு. இப்போயும் நான் சொல்கிறேன், சந்தனத்தேவன் ஒரு படம் பண்ணார், அது நின்றுடுச்சு. ஆமாம். நான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறேன், சந்தனத்தேவன் நடந்ததுன்னா பருத்தி வீரனை காலி பண்ணுறோம். ஐயோ. ஓ. அதில் எனக்கு 1% 1000% கான்ஃபிடென்ட். அப்பா. அப்படி ஒரு கதை, அப்படி ஒரு சீன். ஏன்னா அந்த கதை ஃபுல்லாக எனக்கு தெரியும். ஏன் அப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டார்? அது ஏதோ ஒரு ட்ராப் ஆச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனைலாம் தெரில. நான் பண்ணல அந்த ஆக்சுவலாக. எனக்கு வேறு ஒரு படம் வந்ததுனால அது பண்ண முடியல. ஆனால் எனக்கு வருத்தப்படுவேன் நான். அந்த படம் ஏன் இப்போயும் நான் அமீர்கிட்ட கேட்குறேன், ஏன் அமீர் ஏதாச்சும் கொண்டு வாங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, நான் எங்கே சார் இது எல்லாருமே வரணும் அப்படின்னு. ஆரியாவும் தம்பியும் பண்ண படம், அப்படி ஒரு படம். சேம் அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோயின் அது யாருன்னு எனக்கு தெரியுது. அது யாராக இருந்தாலும் நேஷ்னல் அவார்டு கன்ஃபார்ம். ஓ. அப்படி ஒரு அருமை படமே, பிரமாதமாக ஒரு கதை. அதான் எனக்கு வருத்தம், எப்படியாச்சும் திருப்பி அது எடுங்க. நான் கேமராமேன் இல்லை, ஆனால் அந்த கதை எனக்கு நல்ல படைப்பு வழியா. அவ்வளோதான் சார். அது தங்கிடக்கூடாதுல்ல, எங்கேயுமே எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல போய் நின்றுடுறதில்ல. அதுதான் இப்பயும் பார்க்கும்போதெல்லாம் கேட்பேன், எப்படியாச்சும் கொண்டு வந்துடுவேன் மீறுன்னு. பருத்தி வீரன் கதையை கேட்டபோது அதில் ஏதாவது ஒரு நெருடல் உங்களுக்கு இருந்ததா, இல்லை அது அப்படியே ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு? இல்லை சார், நெருடல் இல்லை சார். நெருடல் இருக்குது சார். ஆக்சுவலாக கஞ்சா கருப்பு ஆக்சுவலாக ஒரே ஒரு சீன் தான் படத்தில். அவரோட இதில் வந்து ஒரே ஒரு சீன் தான். நான் அப்போ தான் வந்து இல்லை ஒரு சீன் பண்ணுவானா, இன்னும் கொஞ்சம் சீன் இன்க்ரீஸ் பண்ணலாம் மாரி ஒரு சீனில் வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. லைட்டாக நம்ம இன்ட்ரோடக்ஷன் பண்ணிவிட்டு நம்மளே ஒரு சீன் வச்சு அமிச்சா நல்லா இருக்காது. ரெண்டாவது அந்த கேரக்டர் நல்லாவே கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்ன அப்புறம் தான், அதுக்கப்புறம் தான் உட்காந்து பேசி அது கொண்டு வந்து பெரிய அவருக்கு சரவணனுக்கெல்லாம் பெரிய லைஃப் அமைஞ்சது. ஆமாம் சார். ஆக்சுவலாக நான் சொல்லணுன்னாக்கா சரவணன் கேரக்டர் முதல்ல என்ன தான் பண்ண சொன்னேன். ஓ. மீர் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு கதை தெரியும், நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா இப்போ நான் உங்களுக்கு வேணும் விஷயங்கள் நிறையா விஷயங்கள் நான் மாற்றுவேன் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அது என் வேலை கிடையாது, நமக்கு கேமரா பீடி வேலை அது வேணாம். அவர் நடிக்க செய்வார் அப்படின்றனா நீ நடிச்சதுன்னா பெரிய பேர் வாங்கிட்டு. ஆமாம் சார், உண்மையில் அந்த கேரக்டர் யார் பண்ணுறான்னு கடைசி தெரியுது. நான் ஸ்பாட்டுக்கு வந்தப்போ தான் சரவண சார் வருது. அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி சார் கொஞ்சம் பிடிங்க சார், அதை பிடிச்சிங்கன்னா ஒரு பேர் வரும் அப்படின்னு. ஸோ அதுவும் இல்லாமல் என்ன சார், மற்ற டைரக்டரில் கம்பேர் பண்ணும்போது அமீர்கிட்ட என்னன்னாக்கா அந்த படத்தில் இருக்க எல்லா கேரக்டரும் ஒரு நாள் வந்தாலும் சரி, ஒரு ஷாட்டு வந்தாலும் எல்லா கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அந்த படத்தில் இந்த குட்டி சாக்கா இருந்தாலும் சரி, பிரியாமையோட சின்ன கேரக்டரும் சரி, கழுவத்தேவர், அப்படி இப்படின்னு ஒரு 12-16 கேரக்டர், எல்லா கேரக்டருமே பேசப்பட்ட கேரக்டர். சரியான இயக்குனர் அதானே பண்ணுவார். எந்த கதாபாத்திரத்தையும் விட மாட்டார். சாதாரணமாக இது இவங்க தான், இவங்களுக்கு தான் இவ்வளோ இருந்தால் போதும், ஹீரோவுக்கு இருந்தால் போதும், ஹீரோயினுக்கு அதை பார்க்க மாட்டேன். எல்லா கேரக்டருமே அவரோட படத்தில் நீங்கள் எந்த படம் பார்த்தாலும் அது அவர் ஃபுல்ஃபில்லாகவே வச்சுருப்பார். ஸோ அப்படி ஒரு அந்த கதையை அப்படி டிசைட் பண்ணிட்டாருனாக்கா எல்லா கேரக்டருமே இருக்கணும் ஒன்று. பருத்தி வீரன் டப்பிங் வந்து அந்த படத்தில் யார் நடித்தாங்களோ அவங்கள ட்ரெயின் கூப்பிட்டு வந்து இங்கே ரூம் போட்டு அவங்க தான் டப் பண்ணாங்க. டப்பிங் ஆர்டிஸ்ட் பண்ணல, எல்லாருமே அவங்க ஓன் வாய்ஸை தான் டப்பிங் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு மெனக்கடல் இருக்குல்ல, அதுதான் அங்கே அமீரோட பெரிய சக்ஸஸ்ன்னு நான் பார்க்குறேன். அந்த படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு பின்னால் அவருக்கும் கார்த்திக்கும் இடையே ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்கள் வந்தது அந்த படத்துடைய வெளியீட்டில். அப்போல்லாம் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? நான் 2 பேர்ட்டையுமே பேசுனேன் சார். அப்படியா? 2 பேர்ட்டையும் பேசுனேன். 2 பேர்கிட்ட மட்டும் இல்லை, நான் சூர்யா சார்ட்டையும் பேசினேன், சிவகுமார் சார்ட்டையும் பேசினேன். ஏன்னாக்கா கார்த்தி மொத்த படம் கரெக்டு, அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க. சிவகுமார் சாரும் சரி, சூர்யா சாரும் எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க. ஸோ கார்த்தி அதில் உள்ளே கொண்டு வராதிங்க, உங்கள் பிரச்சனையை நீங்கள் பெரியவங்க பேசி முடிவு பண்ணிக்கோங்க, அதில் அவரை உள்ளே கொண்டு வராதிங்கன்னு சொல்லிட்டு நான் கார்த்திக் பர்சனலாக ஃபோன் பண்ணி, கார்த்தி என்னவா இருந்தாலும் நீங்கள் இதில் உள்ளே வராதிங்க, நீங்கள் உள்ளே வராதிங்க. ரெண்டாவது நீங்கள் அமீர்கிட்ட பேசுங்க, என்ன இருந்தாலும் அவர் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோவாக உங்களை உருவாக்கி வச்சுருக்காரு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன், ஏன்னாக்கா அது எனக்கு தெரியும். அதனால் அது நான் இல்லைண்ணா அப்படி. ஸோ
அதை தாண்டி இங்கே என்ன நடந்தது எனக்கு தெரியாது, என்ன பிரச்சனைன்னு தெரியாது, பிரச்சனைன்னு மட்டும் தான் தெரியும். ஸோ சிவகுமார் சார் சார் அட்வைஸ் பண்ணுங்க சார், அது வேணாம் அப்படின்னு சொன்னேன். பட் அது என்னவோ ஆனால் நடக்கலை. நான் அப்புறம் கூட பேசினேன் சூர்யாட்ட பேசினேன். அது மாதிரி என்ன அவர் ஓகே 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 அப்படின்றாரு. அதுக்கு தாண்டி ஒன்றும் வரமாட்டேன்றது. சரி, நான் என்னை பொறுத்த வரைக்கும் சரி இருக்கிறது 10 டைரக்டர் 10 ஆர்டிஸ்ட் சார். ஆமாம், சினிமா அது உள்ள தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. கரெக்டு. அப்படின்னும் போது இதில் என்ன ஒரு நமக்குள்ள ஒன்று பிடிக்கலன்னு ஒதுங்கிடுங்க, மீடியாவுக்கு வரணும். நான் அதை தான் நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஸோ அது இப்போ பிரச்சனைனா நேராக உள்ளே இருப்பவங்க அவர் கூட உட்காருங்க, கட்டி புரண்டு சண்டை போடுங்க, சண்டை போடுங்க, பிரச்சனை இல்லை, யாரும் கேட்குறேன், வெளியே வரணும். அந்த மாதிரி ஒரு டைரக்டரும் சரி, இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டும் வந்து சேரும்போது தான் நல்ல நல்ல படைப்புகள் வரும். அதில் நம்மளோட சொந்த ஈகோ உள்ளே வைக்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து, அது சொந்த கருத்து. நான் இப்போயும் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரியும் சில கதைகள் அமீர் கதை வரும்போது அப்போ அது இந்த கேரக்டர் யார் பண்ணால் நல்லா இருக்குன்றது அவர் யோசிப்பார், நான் யோசிப்பேன். அப்போ அவருக்கு அது தெரியும், சூர்யா பண்ணால் கரெக்டாக இருக்கும், கார்த்தி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கும் நான் ஒரு 2-3 டைம் முன்னெடுத்தேன். அது தெரில, காலம்தான், அது காலம் நிச்சயமாக கண்டிப்பாக மாறணும் சார், கண்டிப்பாக மாறும். எனக்கா அந்த படைப்புகள் கேட்கும், அது தனக்கான நடிகர்கள் அதுவாக தேர்ந்தெடுத்துரும், அந்த கதை அவங்களுக்காக தேர்ந்தெடுத்துரும். ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு என்றைக்குமே உண்டு. அது என் லைஃப் வந்து நான் அதை உதாரணமாக வச்சுருக்கேன். நமக்கு வந்து பருத்திவரன் முடித்த உடனே செல்வராம் கூப்பிடுப்பாருன்னு தெரியாது, அவர் கூப்பிட்டாரு. அவர் கூட 3 படம் பண்ணிட்டு இருக்கும்போது மோகன் ராஜா கூப்பிட்றாரு. இது எப்படி நடக்குது? ஸோ அது இப்படியோ ஒன்று அந்த கதைகள் அதாவது செட்டப் அதுவாக உருவாக்கிக்கும். அது எல்லாம் அமையும் போது ஒன்று உருவாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராமில் ஜீவாவும் பருத்திவரனில் கார்த்திக்கும் பெற்ற பெயர் தான் அமீரை நடிகராக தூண்டியது அப்படின்னு எனக்குள்ள ஒரு கருத்து உண்டு. உண்மையாக எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியல சார். அவர் அது நான் உண்மையாக சொன்னாங்க, அவர் கோவத்தின் வெளிப்பாடு தான் நான் நினைக்கிறேன். கோவத்தோட ஒரு வெளிப்பாடு தான் அவர் நடிகராக வருவார்னு. எனக்கா அதை தான் என்கிட்ட சண்டை போட்டபோது நடந்த விஷயம். நான் அவர் கூட பெரிய சண்டை ஒன்று போட்டேன். போட்டு ஏன் இந்த வேலை பண்ணிக்கிட்டீங்க, வேணாம். அவர் நடிகராக உங்களுக்கு உடன்படலை? உடன்படுது. நான் நேராக வச்சுட்டேன். எனக்கு சார் நான் ஒரு சுயநலவாதின்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல இயக்குனர் மிஸ் ஆகிறான்றவர். கரெக்ட். எனக்கு அதுதான் கரெக்ட். ஒரு நல்ல படைப்புகள் மிஸ் ஆகுது. 10 நடிகர்கள் உருவாக்கலாமா சார்? அது ஒன்றுமே இல்லைல்ல. ஸோ அப்போ அப்படின்னும் போது அது நமக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெரிய கௌரவன்றதோட ஒரு பெரிய இருமாப்பு கூட ஒன்றும் இல்லை. நம்ம 10 பேரை உருவாக்க முடியும், அதாவது கடவுள்னு வச்சுக்கோங்களேன். நான் 10 பேரை உருவாக்குறேன்டா அப்படின்ற ஒன்று வச்சுக்கிறேன். கிங்காக இருக்கிறது வேறு, கிங் மேக்கராக இருக்கிறது வேறு. நான் சொன்னது எதுக்கு இது? இல்லை சார் அப்படின்னா தயவுசெய்து இதெல்லாம் போடுங்க, டைரக்ஷன் பண்ணுங்கள். இல்லையா டைரக்ஷன் பண்ண விருப்பம் இல்லையா விட்டுருங்க, திருப்பி இந்த பக்கம் வராதிங்க. எனக்கா மக்களோட பார்வை ஒன்று இருக்குல்ல, அதுதான். இன்றைக்கி இப்போ அமீர்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்றைக்கி ராஜன் சொல்கிறாங்க. ஆமாம், நடிகராக ராஜன் அந்த கேரக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கே இழுக்கும்னாக்கா நடிகராக போய் சக்ஸஸ் தான் பார்ப்பாங்க. அப்போ நமக்கு ஒரு இயக்குனர் அவருடைய படைப்புகள் வெளியே வராமல் போகுதுன்ற போது நமக்கு அது ஒரு வருத்தம் இருக்குது. அதனால் நான் பல தடவை சண்டை போட்டிருக்கேன். அமீர் கூட பெரிய சண்டையெல்லாம் போட்டிருக்கோம். அது இல்லை சார் இன்னும் இல்லை சார்னு அது வெற்றிமாறன் கூப்பிடும்போது போகாமல் இருக்க முடியாது. ஸோ கேரக்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அது பண்ணட்டும். ஆனால் அதுதான் இல்லாமல் இதில் இருக்கணும் மெயினாக. அது வந்து எனக்கு நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறீங்க, உங்களை இங்கே நீங்கள் உருவாக்குறீங்க ஒருத்தரை, அதுதான் வித்தியாசம். இப்போ இன்னொரு டைரக்டர் போனோடனே ஓகே நீ என்ன சொல்ல நான் பண்ணுறேன் அப்படின்றது. இப்போ நீங்களே எனக்கு இது வேணும்னு ஒன்று கேட்கறது இருக்குல்ல, ஸோ அது ஒன்று இருக்குது. அதுதான் இங்கே மிஸ் ஆகுதுன்னு பார்க்குறேன். பார்ப்போம் காரணம் அவருக்கு என்னன்னு சொல்லணும் இருக்குது. செல்வராயனை பொறுத்த வரைக்கும் அவரோட பணியாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நடிகர்கள் பலரே சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 3 படங்கள் அவரோட பயணிச்சிருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த பயணம்? செல்வராயன் ஆக்சுவலாக அப்படி தான் சொல்கிறாங்க சார். என்னென்னாக்கா எனக்கு நானே அது நேரம் முதல் மீட்டிங்கில் சொல்லிட்டேன், செல்வா எனக்கு இப்படிலாம் ஒரு எனக்கு விஷயம் கேள்வி. அப்படியா? ஆமாம் சார், நான் எப்போவுமே ஓப்பன் சார், நான் எதுவுமே மறைக்க மாட்டேன். என் மனசில் பட்டது சொல்லுவேன். சில இடத்துல செல்வா இந்த மாதிரிலாம் நியூஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு உங்களை பற்றி தெரியாது, நான் அந்த கேள்வியை வச்சு நான் உங்கள்கிட்ட அதை இது பண்ண முடியாது. நான் இப்படி அதனால எதுவாக இருந்தாலும் நான் ஓப்பனாக பேசிடுவேன். எனக்கு என்ன இருந்தாலும் சரி நான் கேட்டுருவேன். அது தப்பாக ரைட்டான்றது எனக்கு தெரியாது, நான் கேட்டுருவேன். என்னுடைய இதை நான் மறைச்சி போலியத்தனமாக எதுவும் பேச மாட்டேன். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன அவர் அது பெருசாக கண்டுக்க மாட்டார், அப்படியே போயிடுவார். ஆனால் அவர் ஒர்க் பண்ணும்போது அவர் என்ன வேணுமோ கேட்டார்னாக்கா
ஓகே சார் இது பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னாக்கா எதுவுமே பேச முடியாது ஓகேன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான டைரக்டரில் அவரும் ஒருத்தர். இன்ஃபேக்ட் அமீரை விட எனக்கு கம்ஃபர்ட். அப்படியா? ஆமாம் ரொம்ப கம்ஃபர்டபுள். அது ஜாலியாக அமீர் குழு நாங்கள் அந்த செட்டப்பில் போயிட்டோம்னாக்கா நாங்கள் எல்லாமே சீரியஸாக இதில் தான் பார்த்துட்ருப்போம். வேறு எதுவுமே எங்களுக்கு தோறாது. யார் வரா யார் போகிறா, இந்த நடிகர்கிட்ட திரும்பி பேசணுமா முடிச்ச அதெல்லாம் எதுவுமே இருக்குது அந்த இதில். இங்கே கொஞ்சம் ஜாலியான டைப்பு செல்வம். ஆனால் ஒர்க்கில் கரெக்டாக இருப்பார், ஒர்க்கில் பிஸியாக இருப்பார், கரெக்டாக இருப்பார். ஸோ எனக்கு அப்படிலாம் எனக்கு ஒன்றும் கஷ்டமான தெரியல. நம்ம என்ன கேட்டாலும் கொண்டாந்து கொடுத்துருவார், சொன்னாலும் எடுத்துப்பார். அவருடைய ரெகுலர் கொரியோகிராஃபர் கல்யாண் தான் அவரோட ரெகுலர் கொரியோகிராஃபர் எல்லா படத்துக்கும். ஆமாம். அப்போ நான் 1001 பண்ணும்போது நான் அந்த பாட்டை கேட்டு செல்வா தப்பாக எடுத்துக்காத, இந்த பாட்டுக்கு சிவசங்கர் மாஸ்டர் கூப்பிடலாம், இந்த பார்த்திபன் சாங்கா அவர் தான் கரெக்டு இது அப்படின்னா, இல்லை சார் கஷ்டம் சார் அதெல்லாம் சார் எனக்கு எனக்கு கல்யாணம் விட்டுன்னு. இல்லை செல்வா இது பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அவரோட நளினம் ஒரு ஸ்டைலில் இருக்கும். எனக்கா அவருடைய நளினத்தை பார்த்து ஒரு 30% பண்ணாலே போதும், நம்ம ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மர் ஆகிடலாம். ஸோ எனக்கு அது மேலே நான் அவர் கூட ஒர்க் பண்ணதுனால எனக்கு தெரியும். அப்புறம் கல்யாண்கிட்ட கேட்டிருக்காப்புல, செல்வா மாதிரி ராம்ஜி சொல்கிறாரு, அவர் சொன்னது கரெக்டரா, அவர் தான் பண்ணணும். ஆடாடா குட். அவர் பண்ணால் தான் யாராலையும் அது பண்ண முடியாது, அவர் தான் பண்ணணும். இருந்தாங்க அவங்கெல்லாம் போயிட்டாங்க, இப்போ அவர் பண்ணுறதுக்கு அவர் மட்டும்தான். அருமை அப்படின்னாரு. உடனே சார் எனக்கு ஒட்ட பழக்கமே இல்லை சார் அப்படின்னா, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் இது பண்ணலாம் அப்படின்னு. சரி ஒரே ஒரு சாங் கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு சாங்கு தான் கொடுத்தோம். அவர் பிடிச்சி போய் மீதி எல்லா சாங்கும் அவர் தான் பண்ணார். ஒரு 2 சாங்கை தவிர மீதி எல்லா சாங்கும் சிவசங்கர் மாஸ்டர். ஸோ என்னன்னாக்கா அது நம்ம சொன்ன உடனே அவர் எடுத்துக்கிறார்ல. ஸோ அதனால் எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்குது. இப்போயும் நம்ம என்ன வந்தாலும் சொன்னாக்கா, சார் எனக்கு இப்படிலாம் இருக்கணும் சார், இப்படிலாம் ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னா, ஓகே சொல்வா இந்த மாதிரிலாம் இருக்குது ஓகேவா அப்படின்னாக்கா, நல்லா இருக்குது பண்ணுங்கள். ஸோ கம்ஃபர்ட் ஜோனை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தானே. பட் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் 20 டேக் 28 டேக் ஆனாலும் தனக்கு வேண்டியது வராமல் விட மாட்டாங்க. அது உண்மை சார். அதாவது 1001 கதை கேட்டபோது எப்படி இருந்தவங்க? நான் இந்த கதையை கேட்ட உடனே நான் செல்வாட்ட கேட்டேன், செல்வா எவ்வளோ நாள் செல்வா ஷூட்டிங்கு அப்படின்னு. 55 நாள் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ மோகன்ராஜாவோட நீங்கள் பணியாற்றிய 2 படங்களில் வேலைக்காரன் திரைப்படமும் இது மாதிரி தான் நீண்ட நாட்கள் படப்பிடிப்பு நடந்த ஒரு படமாக அமைஞ்சது இல்லையா? ஆமாம் சார். அதுக்கும் இதுதான் காரணமா? இல்லை, அதுக்கு என்னென்னா வேலைக்காரனை பொறுத்த வரைக்கும் சார் என்னன்னாக்கா, இந்த 1001 சரி 2ஆம் உலகம் சரி பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டை தாண்டி போன படங்கள். அதனால் அந்த தயாரிப்பாளர்கள் கூட பல பேர் பிரச்சனைகளுக்கு ஆளானாங்க. இதெல்லாம் சரியான போக்கா உங்கள் பார்வையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.